வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நேற்று தியானித்தோம். இந்த வழியில் கூட கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆபிரகாம் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின் சோதரமாய் இருக்கிறீர்கள் சொல்லி தெளிவான ஒரு வார்த்தை பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடையவர்கள், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் சோதரமாய் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுடையவர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் இருந்த போதிலும் கூட கிறிஸ்து இல்லாதவராக ஆபிரகாம் இருந்தார். ஆனால் நாமோ இன்றைக்கு கிறிஸ்து உடையவர்களாய் இருக்கிறபடினாலே அதைவிட ஒரு மேன்மையை தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் வாக்குத்தத்தத்துக்கு நாம் அதிகாரம் உள்ளவர்களாக சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி இன்னும் ஆழமாய் விளக்கப்படுகிறது. காரணம், நாம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியினாலே, இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தேவன் என்று நாம் விசுவாசிக்கின்றபடியினாலே நமக்கு இந்த வாக்குத்தத்த அதிகாரம் உள்ளதாக, அந்த வாக்குத்தத்துக்கு நாம் பிள்ளைகளாக, நாம் தேவ சமூகத்திலே விசேஷமான ஜனங்களாக இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையில் வருகிற பலவிதமான சோதனையை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு வாக்குத்தத்தங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ள கிறிஸ்து நமக்கு சொந்தமானபடியினாலே, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றபடியினாலே இன்றைக்கு நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயமாகவே நம் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட நாம் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமாயும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் கலங்காதபடிக்கு கர்த்தரை ஆராதிப்பதிலே கருத்தோடு, கர்த்தரை தேடுவதிலே தாகத்தோடு, கர்த்தருடைய சமூகத்தில் நாடுவதிலே வாஞ்சையோடு இருப்போம். தேவன் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆம், நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே, வாக்குத்தத்தத்துக்கு அதிகாரம் உள்ளவர்களாக அவருடைய பிள்ளைகளை ஆனபடியினாலே, அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி வார்த்தையின் பிரகாரமாக மகிமையை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற அந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.